அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது படம். அது குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அதில். படம் நல்லா தாங்க இருந்தது. பேட் ரிவ்யூ சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. எதுக்காக இப்படி குறை சொல்கிறாங்கன்னு தெரியல. நல்லா சூப்பராக இருக்குது படம். வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூர்யா சிவா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா செம்ம ஹார்ட் ஒர்க்கு, சூப்பராக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம். வந்து நல்லா பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. அந்த காட்டு வசினால அது கரெக்டாக செட் ஆகிருக்கு. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. வந்து நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. அந்த 3D பார்க்கும்போது தான் நல்லா தெரியுது. அது வந்து ரிவ்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது படம். அது குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அதில். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாராளமாக எடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம். இதுதான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேக் அடிக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி அவர் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது அவர் ஆக்டிங்கு. மற்றபடியெல்லாம் நல்லா தான் இருக்குது படம். செம்மையாக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் லைட்டாக தான் லேக் அடிக்குது, தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த லேக்னஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான். கார்த்தி அவர் பயங்கரமாக இருந்தார் ப்ரோ. அவர் பேய் மாதிரி இந்த ரெடியை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ப்ரோ. அவ்வளோதான். பார்க்கலாம். அது பாட்டுலாம் வேணாம் ப்ரோ. இதே போதும் ப்ரோ. எதோ முடிச்சுட்டா போதும் ப்ரோ. படம் நல்லா தாங்க இருந்தது. பேட் ரிவ்யூ சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அது எல்லோரும் சொல்கிற மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அந்த சவுண்டு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மற்றபடி வந்து கதை, சூர்யாவோட அந்த பாடி டிரான்சிஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேறு எந்த இதுவும் அது வந்து ரொம்ப சொல்ல முடியாது. இருந்தது. அந்த ஓல்டு இதுக்கு போகும்போது, அந்த நூற்றாண்டு கடந்து போகும்போது அந்த இது வந்து நல்லா இருந்தது. உணர்வுபூர்வமாக இருந்தது ஒரு சில இதெல்லாம். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த நூற்றாண்டில் எப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறத காமிச்சிருந்தாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த வெங்காடுக்கு போவாங்க. அந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே அந்த காலத்திலே பெண்களை வந்து ரொம்ப வீரமாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. கார்த்தி வருவாரான்னு எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கார்த்தி வர சீனை கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை. பட் இருந்தாலும் நல்லா இருந்ததுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக வருவேங்க. சூர்யா ஃபேன்ஸ் தானே, அதனால் கண்டிப்பாக வருவேன். இது இத்தனை வருஷத்தில் இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் 3Dயில் பார்க்குறது. அதனால கொஞ்சம் அந்தளவு தேவையில்லைங்க. ஹீரோயினே தேவை கிடையாது. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. இல்லை, நான் எந்த ரிவ்யூமே பார்க்கல, ஆடியோ கேட்கல, ஆடியோ எதுவுமே பார்க்கல. நான் வந்து நேராக படத்துக்கு வந்தேன். பிலோ அவர் தான் படம். ஸ்டோரி தான். இல்லை, இன்னும் வந்து சென்டிமெண்ட்டே வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு சிவா. இன்னும் நீங்கள் ஏற்றி பார்த்து சிறுத்தையிலேருந்து விசுவாசம் எல்லாத்துலேயும் சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட்டு செட் ஆகலை. ஃபஸ்ட்டு இரிட்டேட் தான் ஆச்சு ஆக்சுவலாக. கதை இல்லாமல் வெறும் உழைச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல. ஓகேவா? கதை இருக்கணும்ல. கதை இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டு தான். இது சவுண்டு டிஎஸ்பி வந்து சொதப்பி தான் இருக்கார். சவுண்டு டிஎஸ்பிலாம் தமிழுக்கு வந்து செட்டே ஆகாத ஆள். இதுலேயும் வந்து சிங்கம்னு போட்ட மாதிரி கங்குவான்னு தீம் ஓடுது. அதெல்லாம் மாற்றிக்கணும். கார்த்திலாம் சும்மா வராரு, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன, சும்மா அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். படத்துக்காகலாம் அவ்வளோ மட்டும் இல்லை. 3D நல்லா இருந்துச்சு. வெற்றியோட ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஆர்ட் டைரக்ட் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நல்ல விதமாக சொல்கிறது என்ன இருக்குன்னே தெரியல ப்ரோ படத்தில். நீங்கள் சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு. ஒரு சின்ன பையனை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறான்னு இந்த படத்துலேயே நீ சொல்லணும். செகண்ட் பார்ட்டில் சொல்கிற வரைக்கும் நான் இந்த படத்தை பார்க்க எதுக்கு வந்துடுறேன். இந்த படத்தில் நீ சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணல, எதனா பண்ணணும்ல. எதுவுமே நீ பண்ணலையே ப்ரோ. இந்த படத்தில் எதுவுமே இல்லை ப்ரோ. ஸ்டோரியாகவே கனெக்ட் ஆகலாம். இல்லை, ஹாலிவுட் படம் எவ்வளோ படம் வந்துச்சு. இது மாதிரி நிறையா படம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. அந்த படத்தையே பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு படத்தை எப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கும் எப்படி சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கும்பலை நினச்சி கத்துறானுங்களா, அது பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு படம் நல்லா இருக்கு போல அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. ஆனால் படமாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஒரு 5 கிளான் காட்டுறாங்க ப்ரோ. இப்போ கிளான்னா இப்படி ஒரு 5 கிளானில் ஒரு ஹெட் இருப்பானுங்க, சண்டை போடுவானுங்க. இந்த படத்தில் சூர்யா மட்டும் தான் ப்ரோ சண்டை போடுறான். 5 கிளானில் இருக்கிற அவனுமே சண்டை போடுற மாதிரியே தெரில. ஒரு கிளான்னா இப்படி இருக்கணும். அவங்க அப்பாவை காட்டுறாங்க, சூர்யாவை அப்பா ஒருத்தர். அவர் ஓடுறாப்புல சண்டை பொண்ணும்ல, பொண்ணும் கூட ஒரு ஃபைட் இருக்குது. அவங்க வந்து ஒரு இளவரசனாக கொள்கிறாங்க.
அவங்க கொல்றாங்க, ஆனால் அப்பா வந்து ஓடி போகிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை ப்ரோ. கார்த்தி வர போகிறான்னு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ப்ரோ. கார்த்தி தான் வர போகிறான்னு தெரியுது. ஃபஸ்ட் சீன்லேயே காட்டுறாங்க. கார்த்தி பேசுறது கேட்குது. கார்த்தி தான் தெரியுது. அது எதுக்கு கார்த்தியை காட்டுறானே நீ காட்டுற, எதுக்கு காட்டுற, என்னை வந்து ஒன்று சொல்லணும்ல, அதெல்லாம் எதுவுமே தெளிவாகவே சொல்ல ப்ரோ. வெறுப்பாக இருக்குது ப்ரோ படம் பார்த்துட்டு. நேற்று ஐயோ சத்தியமாக அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்து 1/4 ஹவர் காண்டாக இருக்கும் ப்ரோ. சத்தியமாக அந்த 1/4 ஹவர் கழிச்சு படம் பார்க்க போகிறோம். அந்த 1/4 ஹவர் கழிச்சு போங்க. சத்தியமாக ஃபஸ்ட்டு தயவுசெய்து சூர்யாவுக்கும் விக்ரமுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி டேரக்டர் நடிக்காதீங்க. பாவமாகுது உங்களை பார்க்கும்போது. அவரை விடு ப்ரோ. அவர் தலை வந்து அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. நல்லா ஆட்டாலும் ஒரு 10 நாள் ஓட வச்சுருவானுங்க. சூர்யாவுக்குலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நான்லாம் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டமாகுது சூர்யாவை பார்க்குறது. நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. ஆனால் ஒருத்தர் அப்படிலாம் இல்லை ப்ரோ. நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறேன். நேற்று தான் வந்து படத்தை பார்த்தேன். நான் சூர்யா ஃபேன். அவன் பயங்கரமாக இன்சார்ஜ். நான் படத்துக்கு தான் போகிறேன்றேன். தயவுசெய்து போகாத, போயிட்டு வந்து என்னை கலாய்ப்ப போகாத அப்படின்றான். பார்த்துங்க இன்சார்ஜ் சொல்கிறான், எனக்கு போகாதடா, போயிட்டு வந்து நான் கலாய்ப்படான்றான். அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரோ படம். நல்லா இல்லைனா நல்லா தான் ப்ரோ. நீ படத்தில் வச்சுருக்கலாம், இந்த படத்துலேயே சொல்லணும் எதுக்கு இதை வச்சுருக்க இது பண்ணுறேன்ட்டு. ஒரு இதை காட்டுறானுங்க, ஃபாரினரை காட்டுறானுங்க. அந்த இடத்த எதுக்கு பிடிக்க வராது நீ என்கிட்ட சொல்லணும்ல. சரி அவன் ஒரு இதை தளபதி அனுப்புகிறான், அவனை சாவடிச்சிடான், வில்லன் சாவடிச்சிடான். அவனுங்க ரிவெஞ்ச் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அதை நீ காட்டவே மாட்டேன் இந்த படத்தில். எப்போ காட்டுவேன்? ஒன்றுமே இல்லை ப்ரோ. பாட்டுலாம் தயவு செய்து எடுத்துடாதீங்க. சூர்யா ப்ரோ உனக்கோசம் தான் வந்த படத்துக்கு. சத்தியமாக பாட்டுக்கெலாம் வரமாட்டேன். படம் வந்து புரியல பிரதர் யாருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு புரிஞ்சால் படம் ஓடும், அவ்வளோதான். அப்புறம் வந்து டெக்னிக்கல் நிறைய டிஃபெக்ட் இருக்குது படத்தில். சவுண்டு, ஃபஸ்ட்டு சவுண்டு இறைச்சல்லாம் இல்லைங்க. அது வந்து மியூசிக்கே இல்லை. இதெல்லாம் டங்குன்னு அடிச்சுனே இருக்கிறாங்க. அப்படி தாங்க இருக்குது. ஒரு ரிதம் இருக்கணுங்க. ஏதாச்சும் சவுண்ட் இருக்கலாம். அது ஓங்கி அடிக்கிற மாதிரி டம்னு இருக்கலாம். கடன்னு இருக்குது. எதுக்கு சவுண்டு போடுறீங்க? என்ன நடக்குது? நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சவுண்டு போட்டு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன சீனுன்னு புரியும்? ஹீரோ குத்து வாங்கிறதுக்கும் அதே சவுண்டு போடுறீங்க, ஹீரோ மற்றவனை குத்துறதுக்கும் அதே சவுண்டு போடுறீங்க. எங்களுக்கு தெரியல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வந்து சவுண்டு தனியாக தெரியக்கூடாது. படத்தில் பாட்டு இருக்குதே நல்லா இல்லை, இதில் வேறு சவுண்டு, அதுவும் அதுக்கு மேலே இருக்குது. அதனால் சவுண்டு பெரிய மைனஸ் படத்தில். செகண்ட் வந்து எடிட்டிங், அதாவது தட் மீன்ஸ் வந்து படம் ஃபாஸ்ட்டாக காட்டணுன்ட்டு நிறைய கட்ஸ் போயிருக்காங்க. அது வந்து 3Dயில் பார்க்கும்போது கண்ணு வலிக்குது. இது 2 மைனஸ், பெரிய மைனஸு. அது இல்லைங்க, அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஓரளவுக்கு அந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளீஷேவாக இருக்குது. ரொம்பலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. ஆர்டிஃபிஷியலாக நிறையா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாண்டடாக சென்டிமெண்ட் சீன் வைக்கணும்னு வைக்கிறாங்க. இப்போ வந்து விஸ்வாசத்தில் வந்து அப்பா பொண்ணுன்னு வச்சாங்க, இல்லை பையன் அப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வராங்க. ஸோ பொண்ணுன்னா அப்படியே வச்ச மாதிரி இருக்குமோன்னு நினச்சி மாற்றிட்டாங்களோ என்னமோ ஐடியா வந்து. இல்லைங்க, கதையை கேட்கும்போது எல்லாருக்கும் மேபி பிடிக்கலாம். ஆனால் படம் போகிற போக்கில் வந்து சரி பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வராங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் கம்மியாகிட்டே வராங்க. கமல், ரஜினி, விஜயும் போயிட்டார். இப்போ அடுத்தது கம்மியாகிட்டே வரும்போது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கணும் தமிழ் சினிமாவுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இத்தனை பேர் வராங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னும் போது வந்து ஒரு சில விஷயம்லாம் சரி அப்டேட்ஸில் இருக்கும். அப்டேட் இந்த படத்தில் மைனஸ் என்னன்னா, அப்டேட் பண்ணுறன்ற பேரில் கிளீஷே எடுத்து வச்சுருக்காங்க நிறையா. 3D ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் அதுவே மைனஸாகும். படம் பார்க்கும்போது வந்து கண்ணு வலிக்குது. நீங்கள் ஹாலிவுட் படத்துலேயே வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஸ் கட்டி வரதோ, ஒரு ஜெம்ஸ் வர மாதிரி, ஒரு ஷூட் பண்ணும் போது நம்மளை நோக்கி ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கில் அந்த விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸில் அந்த எந்தெந்த இடத்துல காட்டுறாங்க, அந்த கதை களம் வந்து நம்மளுக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது. 3 நாளாக நடக்கிற ஷோவில் பார்த்தா சூர்யா மேலே இருக்க ஒரு வன்மம், பர்சனல் வன்மம்னால எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அவர் மேலே இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல, என்ன வன்மம்லான்னு தெரியல. அவர் படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன் பார்க்குறது நம்மளுக்கே காண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கதைக்குள்ளே போகும்போது நல்லா தான் பண்ணியிருக்காரு, எஃபர்ட் போட்டிருக்காரு. அவரை வந்து தப்பு சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்துருக்கலாம், அவ்வளோ. எதுக்குங்க படம் எடுக்கிறீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு 2-3 வருஷம் எடுத்துக்கங்க, நல்ல படமாக எடுங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணி இல்லை ஸ்க்ரீன் பிளே வேறு வாங்கி நீங்கள் ஒரு படம் எடுத்துங்க. அப்பயும் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டர்ன் மாற்றிங்க. கார்த்தியோட வர சீனாவது ஏதாவது
நல்லா இருக்கு. இப்போ கார்த்தி வர சீன் நல்லா இருக்கு. அந்த 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 இடத்துல நல்லா இருக்கு, நல்லாவே பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஏன் வரான், எதுக்கு வரான், அந்த என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கடைசியில் ஒரு ஒரு 5 minutes காட்டுறாங்க. அதேமாதிரி படம் ஃபுல்லாக நான் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டக்குன்னு கோவப்பட்டு எழுந்து போயிடுறானுங்க, டக்குன்னு வந்து ரிவெஞ்ச் வந்துடுது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேக் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியணும், படம் பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோவில் போயிருக்க முடியும். அவ்வளோதான். லீட் இருக்கு. அதான் இல்லை, அவங்க இஷ்டங்க அது. அவங்க இஷ்டம், அவங்க படம் எடுக்கிறாங்க. நம்ம இஷ்டம் நம்ம பார்க்குறோன்ற மாதிரி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான்.